ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ வேஸ். நாம் இன்றைக்கி ஒரு ஃபேஸ் வாஷ் பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பிராண்டு பார்த்தீங்கன்னா, வாவ் ஸ்கின் சயின்ஸோட ஆலோவேரா ஃபோமிங் ஃபேஸ் வாஷோட ரிவ்யூ தான் இது. இது வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆலோவேராவை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு மாய்ஸ்சரைசிங் ஜெல் இருக்குது, இதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் இருக்குது, இதுக்கப்புறம் மாஸ்க் இருக்குது, ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ வந்து நிறைய இருக்குது. நம்ம இன்றைக்கி வந்து ஃபோமிங் ஃபேஸ் வாஷை பற்றின ரிவ்யூவை பார்க்கலாம். இந்த ஃபேஸ் வாஷில் ஒரு பெனிஃபிட் என்னன்னா, பில்ட்-இன்னா ஃபேஸ் ப்ரஷ் இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம அந்த ஃபேஸ் ப்ரஷ்ஷிலே யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸையும் வந்து ஸ்க்ரப் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இது வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். ஸோ வந்துட்டு இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இது வந்து நல்லா வந்து இந்த ஸ்க்ரப்பர் அந்த ப்ரஷ்ஷை வச்சு ஸ்கின்னில் வந்துட்டு அந்த ஃபோமிங் ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணுறச்ச நல்லா க்ளீனப் பண்ணுது. ஸோ அந்த போர்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு ஃபேஸ் வந்துட்டு அந்த டெட் ஸ்கின்லாம் போயிட்டு நல்லா க்ளீனாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஃபோமிங் ஃபேஸ் வாஷில் மெயினாக என்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆலோ, பார்படென்சிஸ் லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹையாலுரோனிக் ஆசிட் அதுக்கப்புறம் விட்டமின் B5 யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஜென்டிலாக க்ளீன் பண்ணுது, அப்புறம் ஹைட்ரேட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்கின் விசிபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோடு இல்லாமல் இது சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப் தான். மோஸ்ட்டாக இவங்க வாவ் ஸ்கின் சயின்ஸில் என்ன கொடுக்குறாங்கன்னா, எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகிற மாதிரி தான் வந்துட்டு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஆலோவேரா ஜெல் பார்த்துருக்கோம். அதுவும் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன யூஸ் பண்ணலை அப்படின்னா, நோ சல்ஃபேட்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேரபன்ஸ் எதுவும் யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் சிலிக்கான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் நோ எக்ஸ்ட்ரா கலர்ஸ் எதுவும் ஆட் பண்ணலைன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது 100 ml பேக் தான். ஆனால் இது கூட 50 ml வந்துட்டு நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ வந்து இது டோட்டல் பேக் வந்து 150 ml நமக்கு இருக்குது. அதோடு இல்லாமல் இந்த பேக் வந்து ரீயூசபிள் தான். அதாவது இந்த ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம புதுசாக வாங்கி ரீபேக் பண்ணிக்கலாம். அதுவே செம்ம இது. இந்த கேப் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது எடுத்துட்டிங்கன்னா இதுதான் ப்ரஷ்ஷு. சாஃப்டாக இருக்கும். ஸ்கின்னில் படுறச்ச வந்து நீங்கள் நினைக்கலாம் வந்துட்டு ரொம்ப ரேஷஸ் வந்துருமோ, இல்லை வந்து ஸ்க்ராச்சஸ் வந்துருமோ அப்படி இருக்கலாம். அப்படிலாம் இல்லை. ப்ரஷ்ஷு வந்து சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் லைட்டாக ஒரு டிப் பண்ணி நீங்கள் அந்த ஃபோமை வெளில எடுத்துக்கிட்டு நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லா அது என்ன சொல்கிறது அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ வந்து நல்லா க்ளீனப் பண்ணும் உங்கள் ஃபேஸை. பேக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேக் சைடில் வந்துட்டு அவங்களுடைய பிராண்டோடைய பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணுறது இந்த ப்ராடக்ட்டை, அதுக்கப்புறம் நோட் கொடுத்துருக்காங்க, காஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, கீ இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா சொன்ன மாதிரி தான். டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா வந்து நார்மல் வார்ம் வாட்டர் வேண்டாம், நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. டெய்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நோட் என்னென்னா, ப்ரஷ் ஆஃப்டர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரஷ்ஷை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ட்ரை பண்ணிட்டு வச்சுருங்கன்னு சொல்கிறாங்க. காஷன்ஸ் என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணும்போதும் நீங்கள் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும். ப்ளஸ் அதே மாதிரி இது எக்ஸ்டர்னல் யூஸ்க்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. கீ இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி தான் யூஸ் பண்ணணும். லைட்டாக டிப் பண்ணிவிட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணணும். நல்லா சர்க்கிள் டைப்பில் ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்துட்டு டார்க் சர்க்கிள்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் நல்லா யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் இவங்களுடைய ப்ராடக்ட்டே வாவ் ஸ்கின் சயின்ஸ்லேயே வந்து ஆலோவேரா ஜெல் இருக்குது. அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். நல்லா பெட்டர் ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து அப்படியே ஃபேஸ் வந்து க்ளீனாக இருக்கிறதும் ப்ளஸ் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நிறைய ஃபேஸில் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியறதும் உங்களுக்கு தெரியும். இந்த பேக்கோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 399 போல் இருக்குது. பட் ஆஃபரில் அவைலபிளாக இருக்கும். வந்துட்டு 150 ரேஞ்சுக்கெலாம் கிடைக்கும். இது வந்துட்டு ஆன்லைன்லேயும் அவைலபிள் இருக்கும், ஆஃப்லைன்லேயும் இருக்கும், ஷாப்லேயும் இருக்கும், மெடிக்கல்லையும் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் அவைலபிளாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது போல் ஸ்கின் கேர், ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது, பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.